So hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we are going to see about your person extraction. So before that, so guys, I'm literally sorry because நிறைய பேரோட messages வருது. But some kind of work was there. சில workனால என்னால வந்து என்னன்னா like proper videos எதுவும் போட முடியல. And as well as ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்புமே இல்லாமல் என்னன்னா லைக் ஐஸில் எனக்கு கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐம் ஸோ சாரி பிகாஸ் நிறைய பேர் டெய்லி அப்டேட்ஸ் கேட்குறீங்க. ஷியோர் நான் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் லிட்டில் பிட் கொஞ்சம் லைக் ஐஸ் ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு அப்படின்றனால தான் ஐ டுக் சம் கைண்ட் ஆஃப் அ பிரேக். பட் இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஐ ஹோப் ஸோ லைக் நான் எப்பயுமே உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வித்தவுட் டிசப்பாயிண்டிங் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ரீடிங் நவ். ஸோ லெட்ஸ் see about உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லைக் நம்ம ஒரு 24 hours பஃபர் டைமிங்காகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 24 hours யுவர் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. So guys, like August month la ungalku like readings ellathukkume offers available ah dhaan irukku. So if at all you guys need any kind of reading neenga book panna nenicheenga appadina you can definitely reach out either on my WhatsApp or else on my Instagram. Okay, okay, like I don't know ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில மெசேஜாக தான் வந்திருக்கு. ஸோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து பார்க்குறப்ப ஐ திங்க் ரீசன்ட் பாஸ்ட்டில் நீங்கள் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு சில ஆர்கியூமெண்ட், ஏதாவது ஒரு சில ஃபைட், ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு சில பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப லைக் அகெயின் ஏதாவது ஒரு சில அதர் பர்சன்ஸ் இன்வால்மெண்ட்னாலையோ இல்லை பொதுவாக நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு ப்ராப்பர் கனெக்ஷனால வந்து போயிருக்காது. ஸோ அதனாலேயே என்னவோ ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப அந்த தேர்ட் பர்சன்ஸ்னாலையும் ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமோட கேசஸ்ல வந்து பாக்குறப்ப உங்களுக்கு இந்த பர்சனோட லைஃப்ல வந்து இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர் இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த பர்சனோட லைஃப்ல இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஃபார் சம் கேசஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆல் ஆஃப் த சடன் வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்பியர் ஆறாங்க இந்த கனெக்ஷன்ல அப்படிங்கிறப்ப ஸோ அதனாலையும் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்க ரீசெண்டா கூட ரெண்டு பேரும் வெளில எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க. இல்ல சம் கைண்ட் ஆஃப் குட் மெமரிஸ் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ சில பேர் வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா லைக் அந்த மெமரிஸ் எதா இருந்தாலும் அந்த பர்சன் இப்ப நீங்க ஒரு சில பேர் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. இல்ல எனக்கு இப்போதைக்கு அந்த பர்சன் எனக்கு வேண்டாம், இல்ல இந்த பர்சன் பொதுவாகவே என்னோட லைஃப்ல வேண்டாம், இவங்களால நிறைய ஸ்ட்ரகிள் தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன், இந்த பர்சன் எனக்கு வந்து உண்மையாவே இல்ல, இவங்க எப்பவுமே வந்து என்கிட்ட வந்து பொய்யா தான் நடிச்சிருக்காங்க, இல்ல இந்த பர்சன் மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் பட் இந்த பர்சன் வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாங்க, ஸோ இன்னொருத்தவங்களை வந்து காரணம் காமிச்சு என்ன வந்து இந்த பர்சன் வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேருக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அண்ட் திங்ஸ் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ல இருந்திருக்கப்போ என்ன அப்படின்னா லைக் ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது வெளியில போயிருந்திருக்கீங்க, ஒரு குட் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு சில போட்டோஸ் இருந்தா கூட நீங்க சில பேர் ஒரு போட்டோ மாதிரி இருந்தா கூட நீங்க அதை வந்து பேர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த பர்சனே வேண்டாம், இந்த மெமரிஸ் எனக்கு வேண்டாம், இந்த குட் மெமரிஸ் வந்து லைக் இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி உறுத்துற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி குத்துற மாதிரியோ இருக்கு, மனசு காயப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கூட மேக்ஸிமம் நிறைய பேர் என்னன்னா லைக் அந்த போட்டோஸை டெலீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த போட்டோ இப்ப கையில ஒரு போட்டோ மாதிரி இருக்கு, ஒரு பிசிக்கலா இப்போ ஒரு போட்டோ மாதிரி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த போட்டோ நீங்க எரிக்கலாம். சில பேர் இன்கேஸ் இல்லை இது எனக்கு வந்து ஃபோனில் அந்த பர்சனோட மெமரிஸ் எல்லாமே நான் ஒரு ஃபோட்டோவாக வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் நான் இங்கே வந்து நிறைய பார்க்குறேன். இங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் ஓகே இங்கே தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட் இங்கே இருக்கு, இல்லை இந்த பர்சன் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ள
ஒரு சின்ன சண்டை மாதிரி உருவானது ஒரு பெரிய சண்டைல போய் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேட்டகரி ஆஃப் திங்ஸ் இங்க இருந்தாலுமே, இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கா, இவங்களுக்கு இப்பயாவது இவங்களுக்கு நம்ம மேல ஒரு எமோஷன்ஸ் இருக்கா இல்ல எமோஷன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா வந்து என்னன்னா லைக் உங்களோட பர்சனுக்கு வந்து உங்க மேல எமோஷன்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இல்லாமலாம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் பர்சனா இருக்கிறவங்க வந்து when it comes to the ரிலேஷன்ஷிப்போட சைட்ல வந்து பாக்குறப்போ ஸோ அந்த ஒரு எம்டினஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணதான் செய்யறாங்க. இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா லைக் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயம் நடக்கும்போது ஸோ இவங்களுமே வந்து லைக் டிஸ்டர்ப்டா தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஃபீமேல் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க வந்து என்னன்னா லைக் இந்த சிச்சுவேஷன்ஸை யோசிச்சு நீங்க வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். வேறல்ஸ் உங்களோட பர்சன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேல் பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த மாதிரி லைக் ஆல்கஹாலிக் அந்த மாதிரி விஷயம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஆல்கஹாலிக் திங்ஸ் வந்து இன்வால்வ்டா இருக்க மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். பிகாஸ் அந்த மெமரிஸை வந்து என்னன்னா லைக் இவங்களாலையும் அந்த மெமரிஸை வந்து மறக்க முடியல. இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பர்சனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நீங்க இப்போ ஒரு போட்டோவை நீங்க பர்ன் பண்றீங்களோ இல்ல அந்த போட்டோஸை நீங்க வந்து டெலிட் பண்றீங்களோ, அது என்ன மாதிரி ஒரு சில கேசஸ் இருந்தாலும் மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்பயுமே மனசுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து எதுவும் நம்மளால டெலிட் பண்ண முடியாது, நம்மளால அதை வந்து பர்ன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது நமக்குள்ளேயே அது எப்படி சொல்றது லைக் அஸ் ஹியூமனா நம்மளதான் அந்த விஷயம் வந்து பர்ன் நம்மளே தான் வந்து லைக் பிசிக்கல் பாடி தான் வந்து அது பர்ன் பண்ணும், ரைட்? ஸோ மென்டலி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், பிசிக்கலி நம்மளோட ஹெல்த் வீக் ஆகும். இந்த மாதிரி கேசஸ் தான் வந்து ஆனால் இன்னைக்கு நான் ரெண்டு சைட்லுமே பார்க்குறேன். when it comes to உங்களோட பர்சனாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், ஸோ போத் த சைட் நான் வந்து பார்க்குறப்போ த சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். ரெண்டு பேருமே வந்து மிஸ் பண்ண தான் செய்றீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியாலாம் இல்லை. இப்போ ஒரு சில சண்டை நடந்தாலுமே அந்த விஷயம் வந்து பாக்குறோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு ஹாப்பியா இருக்க மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. சில பேருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா லைக் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அவங்க ஃபேமிலியை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அவங்க லிட்டரலி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலி உங்களோட கிட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மோர் ப்ராப்ளி ரெண்டு பேரோட தாட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அஸ் அ ஃபீமேல் பர்சனா இருக்கிறப்போ அந்த விஷயத்த அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து லைக் நீங்க அழுகுறீங்க. பட் அஸ் அ மேல் பர்சனா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களாம் அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டுறதுக்கு பதிலா அவங்க இந்த மாதிரி ஆல்கஹாலிக் திங்ஸ்ல அடிக்டடா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டில் வந்து இங்க என்னன்னா லைக் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போதைக்கு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. இன்னுமே வந்து ஒரு பாஸ் பட்டனா இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. பிகாஸ் நம்ம பாட் ஆஃப் த டேக்கு நம்ம பாக்குறப்பமே அந்த எனர்ஜி நீங்களே பார்க்கலாம். லைக் அவ்வளோ ஒரு டார்க்கா தான் இங்க வந்து இருக்கு. எதுவுமே வந்து ஒரு பெர்ஃபெக்டா எதுவுமே மாறுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுல வந்து இட்ஸ் நாட் லைக் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த கனெக்ஷன்ஸ் இதோட முடிஞ்சு போயிடுச்சு, இந்த பர்சனோட லைஃப்ல திருப்பி வரமாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த கண்டிஷன் இப்போதைக்கு இப்படிதான் பாஸ் பட்டனா இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இருக்காது. நீங்க தனியா ஒரு லெசன் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், உங்க பர்சன் தனியா ஒரு லெசன் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லெசன் இந்த சென்ஸ் வந்து பாக்குறப்ப இந்த கனெக்ஷன்ஸை பத்தி நீங்க இன்னும் நிறைய டீப்பா புரிஞ்சுக்கலாம். உங்களோட எமோஷன்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் உங்க பர்சனும் அதே சேம் மைண்ட் செட் தான் இருப்பாங்க. உங்களோட தாட் தான் அவங்களுக்குமே கம்ப்ளீட்டா இருக்கும். எப்படி அவங்களோட தாட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கோ அதே மாதிரிதான் உங்களோட தாட்டுமே அவங்களுக்கும் கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா இதே மாதிரிதான் இருப்பாங்க. லைக் அந்த உங்களை பத்தின தாட்ஸோட தான் இருப்பாங்க தவிர்த்து மற்றபடி ஒரு தைரியமா ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ அது மாதிரி எதுவுமே அவங்க பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து பயந்து போன மாதிரி தான் இருக்கீங்க. சிச்சுவேஷன் வந்து சடனா ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்றனால எப்படி சரி செய்யறது, என்ன பண்றது, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே தெரியல. அதனாலதான் நீங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா லைக் அப்படியே ஒரு பாஸ் பட்டனா தான் நீங்க வந்து இருக்கீங்க தவிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கல. ஸோ நம்ம 24 hours நம்ம வந்து பார்த்தாலுமே எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்காத மாதிரியே தான் இருக்கு. பட் உங்களுக்கு வந்து அகெயின் அதுதான் நான் ரிமைண்ட் பண்றேன். உங்களுக்கு உங்க மேல எமோஷன்ஸ் இருக்கு இல்ல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களை பத்தின தாட்ஸ் எல்லாமே இந்த பர்சனுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see about லைக் அவங்களோட லைக் சேனல் மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சண்டை வந்துருக்கும் இல்லையா, பர்டிகுலரா இந்த டேட்ல ஒரு சண்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு
நம்பர் 5 நம்பர் 6 இந்த டேட்ல ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா அந்த டேல என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த பர்சனோட மைண்ட்ல அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு இமேஜ் மாதிரி அவங்களோட மைண்ட்ல அந்த தாட் வந்து இருக்குதான் செய்யுது. அந்த விஷயம் என்ன நடந்திருக்கு, எப்படி போய் சண்டை கிரியேட் ஆச்சு, எப்படி சண்டை எண்ட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயமே இந்த பர்சன் வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சன் வந்து லைக் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரேக்குமே வந்து கொடுக்கல. பிகாஸ் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஐ வாண்ட் யூ அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கீங்க. ஸோ அதுதான் லைக் இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிரேக்கோ இல்லை இந்த கனெக்ஷன் வந்து எண்ட் ஆக போதோ அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. இப்போதைக்கு இந்த கனெக்ஷனுக்கு கொஞ்சம் வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு ஹீலிங் வேணும். ஏன்னா இங்க வந்து லைக் நம்ம அதுதான் பாக்குறோம் இல்லையா, இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹீல் நவ் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. இப்போதைக்கு அது ஒரு பாஸ் பட்டனா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். ரேதர் தான் நீங்க இனிமே போய் எதுவுமே வந்து லைக் சமாதானமா பேசுறதோ அது வந்து சடனா ஒரு முடிவு எடுத்து சமாதானம் மாதிரி பேசுறது வந்து கரெக்டா இருக்காது. கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆகுது நீங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா ஒரு 2 to 3 days ஆகுது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைண்ட்ல இருந்து கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆகிக்கட்டும், சேஞ்ச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசணும்னா நீங்க வந்து பேசலாம். மற்றபடி வந்து லைக் உடனே ரஷ்யன் புஷா வந்து லைக் நீங்க எதுவுமே வந்து என்ன சொன்னா லைக் ஒரு இமீடியட்டா எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா லிட்டில் பிட் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைதான் படும். அதே தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைதான் படும். ஏன்னா நீங்களும் இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும். ரேதர் தான் நீங்களும் இதே மாதிரியே வந்து அதையே திங்க் பண்ணிட்டு வந்து இருக்காதீங்க. கொஞ்சம் உங்களால எவ்வளவு தூரம் உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் ஆக முடியுமோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து உங்க 2 பேரோட ஹெல்த்தையுமே தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மைண்ட் செட்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா 2 பேரோட ஹெல்த்தையுமே தான் இங்க வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவங்களுமே வந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்போ லைக் இந்த கனெக்ஷன்ஸை வந்து இவங்களுமே புரிஞ்சுப்பாங்க. அண்ட் நீங்களுமே உங்களோட கனெக்ஷன்ஸை பத்தி இன்னும் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தா கூட ஸ்டில் இந்த கனெக்ஷன்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா வந்து தெரிஞ்சுப்பீங்க. த சேம் கோஸ் டு யுவர் பர்சன் அஸ் வெல். ஓகேங்களா, சில பேருக்கு இது வந்து ஒரு டின் ஃபிளேம் எனர்ஜியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. லைக் ஒரு டின் ஃபிளேம் நீங்க ஸ்ட்ராங்கா இந்த பர்சன் கிட்ட ஒரு டின் ஃபிளேமா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரியே சேம் கைண்ட் ஆஃப் ஒரு வைப் அந்த பர்சனுக்கு மேல இருந்திருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ், சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த மாதிரி நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி ஒரு ட்ராக்ல தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ ஒரே மாதிரி ஒரு எனர்ஜியை தான் நீங்க 2 பேருமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதுதான் இங்க நான் வந்து பாக்குறேன். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா இங்க பாசிட்டிவா வந்திருக்க ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறப்ப இட் இஸ் நாட் லைக் நீங்க ஒரு சண்டை போட்டிருக்கீங்க இல்ல அதர் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஃபியூச்சர்ல வந்து சேஞ்சஸ் ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு இப்படி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா ஒரு 2 to 3 days ஆகுது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சைட்ல இருந்து அப்ரோச் பண்றதை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அன்டில் தட் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, உங்க பர்சனையும் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த திங் ஹியர். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. லைக் ஓவரால் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான். ஏன்னா நம்ம ஒரு நியூ பிகினிங் தான் இங்க நம்ம வந்து பாக்குறோம். இட் இஸ் நாட் பி லைக் அன் எண்ட் ஹியர். ஓகே, சில பேர் வந்து லைக் 1010 or else 999 நம்பருமே நீங்க வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 999. ஸோ கைஸ் தீஸ் ஆர் த ரீடிங். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்க ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் அகைன் உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். You can go and check with that. And again I want to repeat the same thing guys. உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்க வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் வந்து லைக் நான் இங்க பின்னட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். You can check with that. See you guys next time and love you all. Take care. Bye bye.